பள்ளியில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஆசிரியர்கள் பொறுப்பு. அதே போல இந்த மாணவர்கள் உங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு நல்வழி காட்டுவீர்கள். எல்லா உங்களை பார்த்து சில விஷயங்கள் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நாம் இருவரும் கூட்டில் இருந்துச்சு. அது வந்து அந்த நெல்மணியை எடுத்து சாப்பிட்டு நைட்டான போய் அந்த கூட்டில் போய் அடுத்தது நெல்லெல்லாம் வந்து நல்லா குத்தி அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ அந்த நெல் அறுவடை பண்ணவங்க பேசிக்கிறாங்க, நெல்லெல்லாம் அறுவடை பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு. அந்த புறா அன்னைக்கு இருந்துட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா வைப்பாங்க, நெல்லெல்லாம் நாளைக்கு அறுவடை பண்றாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சு. அதெல்லாம் நாளைக்கு அறுவடை பண்ண மாட்டாங்க, நீங்க நிம்மதியாக படுத்துருங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு புறா. காலையில அதே போல விட்டுட்டோன்னே அந்த புறா வந்து அதோட வேலையை பார்க்க போயிடுச்சு. அறுவடைக்கு பார்க்கறவங்க வரல, அவங்க ஏன்னா அறுவடை கூப்பிட்டுமே வரலையேன்னு அவங்க வந்து கவலைப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே போல புறா நைட் வந்தோம்னா இன்னைக்கு அறுவடை செய்யல, அதனால நீங்க நிம்மதியாக இருக்கணும். மறுநாள் அந்த நைட்டு மறுபடியும் பேசுறாங்க, நாளைக்கு வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அப்பா இன்னைக்கு உள்ளூர்காரங்க யாரும் தெரியாம நாளைக்கு வந்து அறுவடை வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு பண்ண மாட்டாங்க சாமி, நீங்க கவலை அடுத்து காப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு புறா. அதே போல படுத்து காலையில புறாவும் தன் வேலையை பார்க்க போயிடுச்சு. அதே மாதிரி அறுவடைக்கு அவங்க வரல. அப்புறம் இருந்தா வெளியூர்ல இருந்து வரல, உள்ளூர்ல கூப்பிட்டு வரல, என்ன பண்றது, சரி வேண்டாம் நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. அதையும் அந்த புறா கிட்ட சொன்னோன்னே அப்ப கண்டிப்பா நாளைக்கு அறுவடை பண்ணிடுவாங்க, நான் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த புறா எல்லாம் என்ன வச்சு வேற பக்கம் கூட்டிட்டு போயிடுச்சு. புறா நாளைக்கு வந்து அவங்களே அறுவடை பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்ப அந்த புறா கேட்டுச்சா, அறுவடை எப்படிப்பா வெளியூர்ல இருந்து வந்து பண்ண மாட்டாங்க, உள்ளூர்லயும் பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னு பண்ணிட்டாங்க. அது எப்படிப்பா நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னு கேட்டா, எப்பவுமே அடுத்தவங்க சொல்றதோ எதுவும் கேட்கக்கூடாது, செய்யக்கூடாது, தனக்குன்னு ஒரு இது வச்சு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு எதுக்கு பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க முடிவெடுத்தாங்க, செஞ்சுட்டாங்க, யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலையும் நம்மளுக்கு கொடுக்குறது அன்னாடம் நம்ம பார்த்துக்கணும், செஞ்சுக்கணும், நல்லா படிக்கணும் எல்லாரும். தேங்க்யூ. சொல்லுங்க. என் பேரு தானம், நான் ஒரு டீச்சர் தான். நானும் இந்த மாதிரி எத்தனையோ ஸ்கூல்ல வேலை செஞ்சு எத்தனையோ பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் இதில் நிறைய பங்குபெற்றிருக்கோம். இருந்தாலும் வயசான காலத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் டீச்சர்
எல்லாம் சேர்ந்து எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். வீட்டுக்குள்ளே இருக்காம இன்னைக்கு வெளியே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸ்கூலுக்கு வந்து இவ்வளவு நேரம் சாப்பாடு வச்சுட்டு தான் ரொம்ப சந்தோஷம்.